அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். பிஎட் மற்றும் எம்எட் ரிசல்ட்ஸு பப்ளிஷ் ஆகிருக்கு. மாணவர்களே உங்களுடைய ரிசல்ட்ஸை பார்த்து கொள்ளலாம். அதை பற்றிய டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் அவர்கள் 27/10/2025 ஒரு சர்க்குலர் விட்டிருக்காரு. அதன்படி பிஎட், எம்எட், பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன், எம்எட் ஸ்பெஷல் எஜுகேஷன், பிஎஸ்சி எட், பிஏ எட் இந்த படிப்புகளுக்கான ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த சர்க்குலர் இரண்டாக பிரிக்கப்பட்டு ஒன்று மாணவர்களுக்காகவும் ஒன்று பிரின்சிபலுக்காகவும் கொடுத்துருக்காங்க. அதன்படி மாணவர்களுக்கு tntu-results.net அப்படின்ற இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு மாணவர்கள் தங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை நீங்கள் அதில் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட்ஸை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அப்படின்ற தகவலும், பார்த்ததுக்கப்புறம் ஏதாவது டிஸ்கிரிபன்சிஸ் ஏதாவது இருந்ததுன்னா, அதாவது உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்ததுன்னா 2 நாட்களுக்குள்ளே உங்களுடைய காலேஜில் நீங்கள் போயிட்டு அந்த கொரிஸோ அல்லது டிஸ்கிரிபன்சஸோ நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்ற தகவல் மாணவர்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ மாணவர்களே அவங்க வீட்டிலேருந்தே ரிசல்ட்ஸை பார்த்துட்டு அந்த ரிசல்ட்ஸில் ஏதாவது உங்களுக்கு டிஸ்கிரிபன்சஸோ கொரிஸோ ஏதாவது இருந்ததுன்னா உடனே உங்கள் காலேஜில் நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்ற தகவலை மாணவர்களுக்காக கொடுத்துருக்காங்க. இரண்டாவதாக பிரின்சிபலுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, நீங்கள் காலேஜ் லாகின் மூலமாக ரிசல்ட் கேலியை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். இன்கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது கொரிஸ் இருக்குது இல்லை டிஸ்கிரிபன்சி இருக்குதுன்னு தகவல் சொன்னாங்கன்னா அவை எல்லாமே நீங்கள் சேகரித்து வைத்துக்கொண்டு காலேஜ் லாகின்ல கொடுத்துருக்க ரிசல்ட் கொரி லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய கொரிஸ் எல்லாமே அதன் மூலமாக சப்மிட் பண்ணுங்கள். மற்றபடி ஃபோன்லேயோ இமெயில் மூலமாகவோ எந்த கொரிஸோ டிஸ்கிரிபன்சஸோ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்ற தகவலும் இந்த சர்க்குலரில் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் 4 நாட்களுக்குள்ளே இந்த கொரிஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் சப்மிட் பண்ணணுன்ற தகவலும் பிரின்சிபலுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. பிஎட், எம்எட், பிஎஸ்சி பிஎட், பிஏ பிஎட் மாணவர்கள் நீங்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற வேண்டுமாய் உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களுடைய ரிசல்ட்ஸை நீங்களே பார்த்துக்குங்க. ஆல் தி பெஸ்ட். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி.